காலையிலேயே இயர்லி செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். பச்சை தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க. அதனால சரியான பசி. இயர்லி செக்கப் பண்ண வேண்டியது இருந்தனால கொஞ்ச நாளாக சுகர் எடுக்கவே இல்லை. அதனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு கஸ்டர்ட் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் கஸ்டர்ட் செஞ்சேன். ஒரு வயசுக்கு மேலே எல்லாமே ஒரு அளவாக தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கஸ்டர்ட் பவுடர்னாலும் சரிதான், சுகர்னாலும் சரிதான் கம்மியாக தான் போட்டேன். அதனாலேயோ என்னவோ தெரியல, கஸ்டர்ட் வந்து லிக்விடாக தான் வந்துச்சு, இல்லைன்னா ரொம்ப திக்காக வரணும். அதையும் செஞ்சு ஃப்ரிட்ஜில் நான் வச்சுட்டேன். டெலிவரிக்கு அப்புறமா கண்டிப்பாக விமென்ஸ் எல்லாரும் இயர்லி செக்அப் பண்ணணும். எனக்கெல்லாம் என்னென்ன பார்ட்ஸ் எங்கெங்க கிடக்குதுன்னே தெரியாது. அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இயர்லி செக்அப். 2 டியூப்ல அவ்வளோ ரத்தத்தை இழுத்து எடுத்துட்டாங்க. பாடி இப்படி டயர்டாக இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே முட்டை தான் கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு ரைஸுக்கு சாம்பார், ஆம்லெட்டு, சிக்கன். நம்ம வீட்டில் சோஃபாலாம் இருக்கும், ஆனால் நம்ம வந்து சோஃபாவில் உட்கார கீழே உட்காந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இந்த ஃப்ரூட் சாலடும் ஜெல்லியும் போட்டு இந்த கஸ்டர்டை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, அடிப்பொலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.